வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். அவரைக்காயில் ஒரு சூப்பராக ஒரு தொக்கு பண்ணி காட்டுறேன். அவரைக்காயில் சாம்பார் வைப்பீங்க, பொரியல் பண்ணுவீங்க. இந்த தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எறா தொக்கு எப்படி இருக்குமோ. கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதே ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நீங்கள் எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய கிரேவி கிடைக்கும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தக்காளி ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் வெங்காயம் லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க அவரைக்காயை பொறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பார்க்கலாம். அவரைக்காய் தொக்கு ரெடி. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.